நீங்கள் ரொம்ப நாள் அந்த பர்சன் கிட்டேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்பார்க்குறீங்களா? அந்த வார்த்தை அந்த நபர்கிட்டேருந்து அடுத்த 24 மணி நேரத்தில் வரும்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? இது பிரபஞ்சம் உங்களுக்கு தர ஒரு சிக்னல். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்குறது அவங்களோட என்ன அலைகள், வைப்ரேஷன், அந்த நபர் என்ன மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்காங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அதை தான் நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். இந்த பர்சன் இந்த நொடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்காங்க. மேபி உங்ககிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வரணும் காத்துட்ருக்காங்க, இல்லைனா சோக டியூன் போட்டுட்ருக்காங்க. 7 ஆஃப் காயின்ஸ். அவங்க சில விஷயங்கள் செய்யணும், ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன் அவங்கள மிஸ் பண்ணுற எனர்ஜியில் இருக்காங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த பர்சன் வந்து ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்காங்க. நீங்கள் அவங்கள நோக்கி ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. இட்ஸ் லைக் க்ளீன் இட் அப். நீங்கள் தொடச்சிட்டு யூ ஜஸ்ட் டஸ்டட் இட். இட்ஸ் லைக் கனெக்ஷன் வந்து டஸ்ட் பண்ணிட்டீங்க. இட்ஸ் லைக் சம்திங், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருந்தது. மேபி நீங்கள் எதிர்பார்க்குறது மன்னிப்பாக கூட இருக்கலாம். இந்த பர்சன் இப்போ வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. அதே சமயம் அவங்களுக்கு நம்பிக்கையும் இருக்குது, ரீபில்ட் பண்ண முடியும் இந்த கனெக்ஷன் அப்படின்னு. பட் பார்க்கலாம் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னு. நீங்கள் ஒரு விஷயத்தை முடிச்சிட்டிங்க, நீங்கள் உங்களோட அமைதியை தேர்ந்தெடுத்துட்டீங்க. இட்ஸ் லைக் அ பீஸ். அமைதி திரும்ப உங்கள் வாழ்க்கையில் திரும்பி வரும். ஆனால் இந்த பிரபஞ்சம் மாஸ்குனுக்கு கொடுக்குறது டைம் பவுண்ட் சிச்சுவேஷன். டிக்டாக் இந்த பர்சன் ரொம்ப வந்து டைம் எடுத்துட்டாங்க அப்படின்னா பிரபஞ்சம் வார்ன் பண்ணுறாங்க, இந்த கனெக்ஷன் உனக்கு இல்லாமல் போகலாம் அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் டிக்டாக். இந்த அமைதி இந்த பர்சனுக்கு வேணும். ஏன் அமைதி பற்றி பிரபஞ்சம் பேசுகிறாங்க நான் சொல்கிறேன். ஆனால் இந்த பர்சன் வந்து டைம் ரொம்ப முக்கியம். டைம்குள்ளே அவங்க ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா அவங்க இந்த ஒரு தெய்வதையை மிஸ் பண்ண போகிறாங்க. ஸோ க்ளீன் இட் அப். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை க்ளீன் பண்ணுறீங்க. நம்பர் 3 ரீபில்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களும் 7 நம்பர் 7. ஆனால் உங்களோட ரீபில்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் வாக்கிங் அவே. இட்ஸ் லைக் பிரபஞ்சம் உங்களை எந்த டைரெக்ஷனில் போக சொல்லுவாங்க அப்படி ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கீங்க. அலை எங்கே எடுத்துகிட்டு போதும் அங்கே போகிறீங்க. உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நீங்கள் இட்ஸ் லைக் நீங்கள் அவ்வளோ பிரபஞ்சத்தை நம்புறீங்க. இல்லைனா வந்து யூ ட்ரஸ்ட் இட். இதுதான் ஓகே, எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை, அதீத நம்பிக்கை பிரபஞ்சத்துக்கு மேலே. ஆனால் இந்த பர்சன் நீங்கள் வந்து காத்துட்ருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் விலகி போயிட்டே இருக்கீங்க. சரி, மேபி இந்த எனர்ஜெட்டிக்கலாக விலகிறதா கூட இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நடந்தது. நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ உங்களோட லைஃப்பை. மேபி ரிவ்யூ பண்ணுறீங்க, இல்லைனா சரி பார்க்கலாம் என்ன நடக்குமோ நடக்கட்டும். ஆனால் இதுதான் இந்த மாஸ்கோட மனசில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கீங்க. பாருங்கள், நோ பிளேஸ் லைக் ஹோம். வீடு மாதிரி எதுவுமே கிடையாது. அதாவது நீங்கள் தான் இங்கே வீடு. உங்களோட காதல் தான் இந்த பர்சனுக்கு எல்லாமே. இந்த காதல் இல்லாமல் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அதுதான் இங்கே சோகட்டியூன். நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க, இல்லைனா வந்து நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்க. உங்கள் எனர்ஜி அங்கே இல்லை, அவ்வளோதான் விஷயம். ரொம்ப சிம்பிள். மேபி நீங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்கலாம். இங்கே நீங்கள் வித்தியாசமாக யோசிச்சுருக்கீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அமைதியாக தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. பீஸ். நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டட். நீங்கள் புது ஆரம்பத்துக்கு தயாராகிட்டீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் லைக் டஸ்டட் யுவர் ஹோம். நியூ இயருக்கு நான் ரெடி ஆகிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இட்ஸ் லைக் ஓகே லெட்ஸ் see வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு எனர்ஜிக்கு நீங்கள் வந்துடுங்க. அதனால தான் பிரபஞ்சம் வந்து இவங்களுக்கு சொன்னாங்க டைம் லிமிட். மகனே, நீ டைமுக்குள்ளே ஆக்ஷன் எடுக்காமல் இரு, உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு. இட்ஸ் அ வார்னிங். பிரபஞ்சம் வந்து இந்த பர்சனுக்கு கொடுக்குற வார்னிங். யூ கான்ட் ட்ராக். இனிமேல் அந்த ட்ராமா போட முடியாது. நீங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் தான் இந்த பர்சன் வந்து ட்ராமா போட்டுட்ருக்கோம். நீங்கள் தான் இங்கே க்ளீன் பண்ண விளக்குமாறு ஒட்டை குச்சியில் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டீங்களா? இட்ஸ் லைக் ஓகே, இது அடுத்த ஒட்டடை என் வாழ்க்கையில் பிடிச்சது. க்ளீன் இட் அப். பெயிண்ட் பண்ணு புதுசாக வீட்டை. லெட்ஸ் கோ, லெட்ஸ் ஸ்டார்ட் நியூ லைஃப். நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. யூ ஆர் ப்ரிப்பேர்ட். நீங்கள் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசிலேஷன், ஒரு குழப்பம் இல்லை. ஓகே, ஐ காட் இட், தட்ஸ் இட், மூவ் ஆன். அந்த எனர்ஜியில் இருக்கீங்க. இல்லைனா வந்து புது ஆரம்பத்தை யூ ஆர் டிமாண்டிங். உங்கள் எனர்ஜி வந்து புது ஆரம்பத்தை வந்து இட்ஸ் லைக் நீங்கள் அந்த எனர்ஜி தான் வெளியில் விட்டுட்ருக்கீங்க பிரபஞ்சத்துக்கு. இட்ஸ் லைக் யூ ஆர் எக்ஸூடிங் தட் எனர்ஜி. அதுதான் இந்த மாஸ்குலினை வந்து ஒரு டைம் லிமிட்டுக்குள்ளே தள்ளுது. அந்த ப்ரெஷர் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் இட்ஸ் லைக் ஒரு மலை உச்சியில் நின்றுட்டுருக்கீங்க, இல்லைனா வந்து கடலில் இந்த போட்டில் ஏற போகிறீங்க. இட்ஸ் லைக் டைம் தான். அந்த போட்டில் ஏறதுக்குள்ளே இந்த மாஸ்குலின் வந்தால் அவங்களுக்கு இந்த காதல் இருக்குது. நீங்கள் இந்த டஸ்ட் பண்ணுறது, இந்த ட்ராமாலேருந்து இந்த மாஸ்குலின் அவங்க வீட்டை அடைய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடு இந்த மாஸ்குலினுக்கான வீடு கிடையாது. இட் வில் சேஞ்ச். இந்த பர்சன் காத்துட்ருக்காங்க. ஏன் காத்துட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த பர்சன் சொல்ல விரும்புகிற அந்த விஷயமும் நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜி நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன டிமாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ், நியாயம். இந்த பர்சன் நிச்சயமாக ஏதோ ஒரு சொதப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன பவரில் இருக்கீங்க? ஜஸ்டிஸ் பவரில்.
இட்ஸ் லைக் எ லீப்ரா எனர்ஜி. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். பிரபஞ்சம் அதனால தான் சொல்கிறாங்க ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். ஸோ இந்த எனர்ஜி நீங்கள் கிளைம் பண்ணால் மட்டும்தான் இது இந்த பர்சனையும் அடித்து திருப்பி மாற்றி எடுத்துகிட்டு வரும். அப்படி இந்த பர்சன் உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு இல்லை உங்களோட எனர்ஜிக்கு அலைன் ஆகுன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையிலேருந்து போயிடும். ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஸோ நம்ம பழைய பர்சனை அட்ராக்ட் பண்ணுறோம் அந்த கான்செப்ட்கே போகலாம். இவங்க ஏன் சோக டியூன் போட்டுருக்கான்னு பார்க்கலாம். பட் யூ நீட் டு கிளைம் திஸ் எனர்ஜி, ஜட்ஜ்மெண்ட். அதுதான் நீங்கள் டைப் பண்ணி இந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் டிமாண்ட் பண்ணுறீங்க ஜஸ்டிஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணீங்க இந்த எம்ப்ரஸ் எனர்ஜி பாட்டம் டெக்கில். ஸோ இது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ரொம்ப நாளாக இந்த எம்ப்ரஸ் எனர்ஜியை பார்க்குறோம். ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். அப்போ தான் உங்களுக்கு எது நியாயமோ இது எது சரியோ இந்த மாஸ்குலினுக்கு கிடைக்க வேண்டிய லெசன்ஸ் கிடைக்கும். அவங்க மனமாற்றங்கள் நிகழும். நீங்கள் வந்து சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்பா நீ என்ன செஞ்சாலும் சரி அப்பா நியாயவானேன்னு ட்ராமா போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா தலையில் மிளகா அரைச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அதே சமயம் உங்களை வந்து பிரபஞ்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்னு சொல்லலை. இந்த எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வந்து ஷிஃப்ட்டை கொண்டு வாங்க. லைக் எனக்கு எது சரியோ அது நடக்கட்டும், சரண்டர் ஆகுங்க. இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். இட்ஸ் லைக் அவங்க வீடே நீங்கள் தான். இட்ஸ் லைக் யுவர் த சோல். அதனால தான் இங்கே தவிப்பு. ஸோ நம்ம இந்த தவிப்பை தான் இப்போ கிளாரிஃபை பண்ணுறோம். எதனால் இந்த தவிப்பு? வை த 7 of coins? எதுக்காக காத்துட்ருக்காங்க? யூ ஆர் so unique and loving. Your energy is irreplaceable. I compare everyone I meet with you after our separation. Nobody compares to you. You always stand out for your care and compassion. போதுமா? கண்டிப்பாக உங்களுக்குள்ள செப்பரேஷன் இருக்குது, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்குது. இந்த பர்சன் உங்களை பிரிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தோடையும் உங்களை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் தான் சொன்னனே டஸ்ட் பண்ணி கப்பல் ஏறி கிளம்பிட்டீங்க, அட போங்கடா அப்படின்னு ஏதோ நடந்திருக்கு உங்களுக்குள்ள. லெட்ஸ் சி அந்த எனர்ஜி என்னங்கிறது நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்ப்போம். இப்போ வந்து இந்த நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இந்த மாஸ்குலின் என்ன சொல்ல விரும்புகிறாங்க, நீங்கள் எதிர்பார்க்க அந்த ஒரு வார்த்தை என்ன இங்கேருந்து வரப்போகிறது? மன்னிப்பா இல்லை வந்து காதலை சொல்ல போகிறாங்களா? அதுதான் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே பார்க்கலாம். ஸோ அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து இர்ரீப்ளேசபிள், உங்களை வந்து அவங்களால ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த். இப்போது நீங்கள் தான் உங்களோட வீடு. அதை அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. யூ ஆர் மை சன்ஷைன். ஸோ இந்த பர்சன் கொஞ்சம் கமுக்கமான ஆள், இல்லைன்னா கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க. பட் பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் தேர் சன்ஷைன். பட் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறாங்க, என்ன வந்து உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ் இங்கே இருக்குது. பட் இந்த 7 of coins எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க? இந்த மாஸ்குலின் சொல்ல போகிற அந்த ஒரு வார்த்தை வா ரிவர்சல் எனர்ஜி, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஸ்டார், ஃபாலன் ஸ்டார். ஓ மை காட், அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இட்ஸ் லைக் அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணாங்க, கில்ட்டி. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். நீங்கள் இனிமேல் இட்ஸ் லைக் காத்துட்ருக்காங்க உங்களுக்காக. ஆனால் நீங்கள் அவங்க எனர்ஜியில் இல்லை, நீ வாக்ட். அதனால தான் ஸ்டார் ரிவர்சல் எனர்ஜியில் இருக்குது. இனிமேல் நீங்கள் அவங்களோட ஸ்டார் இல்லை, ஏன்னா மரத்தடியில் இருக்காங்க, அவங்களால ஸ்டாரை பார்க்க முடியல. சம்திங் உங்களுக்குள்ளே நடந்திருக்கு. அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில் ஆகலை. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. எல்லாம் இந்த பர்சன் வந்து கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் யூஆர் நாட் இன் தயர் எனர்ஜி. நீங்கள் அவங்க எனர்ஜியில் இல்லை, நீங்கள் எங்கேயோ மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. இல்லைனா வந்து யூஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணலை. நீங்கள் இங்கே புது ஆரம்பத்தில் குஷியாக இருக்கீங்க. ஸோ இந்த பர்சன் ரைட் டைமுக்காக மேபி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன வார்த்தை சொல்ல போகிறாங்க? அகெயின் ரிவர்சல் எனர்ஜி. பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். ரொம்ப சோகமாக இருக்காங்க. அந்த எந்தோ உங்ககிட்ட இல்லை, ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. பட் என்ன வார்த்தை சொல்ல போகிறாங்க? நியூ பிகினிங். உங்களோட அலைன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த பர்சன் உங்களோட எனர்ஜிக்கு வந்து அலைன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா வேலையை பாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது சரி. நீங்கள் துரத்துனீங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு தலையில் கொம்பு முளைக்கும். பிரபஞ்சம் சொல்கிறாங்க கொம்பு சீவிட்டு கிளம்பி போ அப்படின்றாங்க. சீரியஸ்லி யூ நீட் டு மூவ் ஆன் இன் யுவர் லைஃப். அவங்க வேணும் அப்படின்னா அவங்க பண்ண தவறை உணர்ந்து திரும்பி வரட்டும். ஜஸ்டிஸ் எது நியாயமோ அது செய்யட்டும். காத்துட்ருக்கிறதுனால நீங்கள் திரும்பி போகணுன்னு அவசியம் கிடையாது. செப்பரேஷன். இது செப்பரேஷன் தான் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தர போகிறது. இல்லைனா இது ரொம்ப அவசியமான செப்பரேஷன். பிரபஞ்சம் சொல்கிறாங்க மூவ் ஆன் இன் யுவர் லைஃப், ஃபோக்கஸ் ஆன் யுவர் நியூ பிகினிங். இந்த நியூ பிகினிங்னா இந்த காதலை விட்டுட்டு போகிறது அந்த பிகினிங் கிடையாது. உங்களோட வாழ்க்கையில் இட்ஸ் லைக் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லையா, ஒரு குட்டி உலகம். அதில் அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களோட கரியராக இருக்கலாம். வை நாட் நியூ லவ், கோ ஃபார் இட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ நீங்கள் வந்து இங்கே போய் நிற்க வேண்டியதுதான் உங்களோட வேலை. இந்த பர்சன் வந்து உங்களை துரத்திட்டு வரணும். இந்த நியூ பிகினிங் எனர்ஜிக்கு அவங்க அலைன் ஆகணும். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கைடு இருக்காங்க. அவங்களோட ஸ்பிரிட் டீம் அவங்க கூட தான் இருக்காங்க. தே நீட் டு லிசன்.
இந்த காத்துட்ருக்கனால நீங்கள் திரும்பி போகிறதில்ல. அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். தே நீட் டு டேக் ஆக்ஷன். பிரபஞ்சம் சொல்லாங்க, அந்த ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா அந்த ஸ்டார் அவங்களுக்கு கிடையாது அப்படின்றாங்க. அதுதான் இங்கே விஷயம். என்ன வார்த்தை, ஸ்பெசிஃபிக் வேர்டு. உங்களோட அன்பும் உங்களோட கம்பேஷனும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் அப்படின்றாங்க. வாவ், த வேர்ல்டு, அது இந்த ஹோம், உங்கள் உலகம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்க ரொம்ப பிடிச்ச உலகம். மேபி இந்த பர்சன் வந்து உங்களை தூரமாக இருந்து பார்க்குறாங்க, ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. 6 of Wands, வெற்றி வேணும். ஸோ இந்த பர்சன் அட் லாஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் விலகி போக போகிறீங்க, தூரமாக இருந்து உங்களை வேடிக்கை பார்க்க போகிறாங்க. இந்த பர்சன் தப்பு பண்ணிட்டாங்க. ஆப்ஷன்ஸ், லஸ்ட்டுக்கு விழுந்திருக்கலாம், இல்லைனா வந்து வாழ்க்கையில் இந்த 3D வேர்ல்டில் இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கலாம் பாஸ்டில். பட் இப்போது ரொம்ப ரொம்ப அதாவது இந்த கனெக்ஷனை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கணும். அது இல்லாமல் இந்த பர்சன் திசை மாறி போயிட்டாங்க, காத்துட்ருக்காங்க நீங்கள் வருவீங்க அப்படின்னு. நோ, பேஜ் ஆஃப் கப்ஸ், காதல், மன்னிப்பு. இந்த பர்சன் மன்னிப்பு கேட்க போகிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு உங்களோட சேர்ந்து வெற்றி வேணும். ஸோ தவறுகள் உணரப்படும். அதே சமயம் வந்து இந்த பர்சன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்க. அதுதான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அதான் இது நீங்கள் சேஸ் பண்ணுறதுனால நடக்க போகிறதில்ல. யூ நீட் டு வாக் அவே. பிரபஞ்சம் உங்களை செக்யூர் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி கிளியர். பிரபஞ்சத்துக்கு வந்து என் குழந்தை வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, தட்ஸ் இட். ஏன்னா இந்த பர்சனை பிரபஞ்சம் முழுசாக நம்புற மாதிரி இல்லை. அன்லஸ் அவங்க வந்து உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும், உங்கள் இந்த காதலை வெற்றி பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சிகள் செய்யணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வருவீங்கன்னு கையை கட்டி காத்துட்டு இருந்தாங்கன்னா காத்துட்டு மட்டும்தான் இருக்க போகிறாங்க. வடையை காக்கா தூக்கிட்டு போக போகுது. ஸோ சீரியஸ்லி ஐம் சேயிங், நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்க போதில்ல. டு பி ஃப்ரேங்க், இதுதான் ஒரு ஐ கான்ட் ஹைட் எனி திங். எதையும் மறைக்கிறதுக்கு இந்த சேனலும் கிடையாது, ரீடிங் கிடையாது. யூ நீட் டு அக்செப்ட். நீங்கள் சில விஷயங்கள் அக்செப்ட், நீங்கள் என்ன தான் ஃபோர்ஸ் பண்ணிங்கனாலும் நடக்காது. அது பிரபஞ்சத்தோட கட்டளை அப்படின்னா நடக்காது. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, மைண்ட் யுவர் பிஸ்னஸ். நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப அவசியம். யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர். ஸோ இப்போ நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ்க்கு போக போகிறோம். யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் இந்த பர்சனுக்கு. அதில் வந்து உங்களுக்கு எதுவுமே எந்த டவுட்டும் தேவையில்லை. யூ ஆர் மை சன்ஷைன். அவங்க ஓவரால் எனர்ஜியை சொல்லிட்டாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்கில் பாட்டம் டெக் எனர்ஜி, யூ ஆர் ஸோ வெரி ஸ்பெஷல். அதனால் உங்களை பற்றி நீங்கள் டவுட் படணும், உங்களை பற்றி நீங்கள் சந்தேகப்படணும். இது 21 அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கார்டு. இந்த வேர்ல்ட் கார்டு தான் அவங்கள அட்ராக்ட் பண்ணுது. ஸோ யூ ஆர் ஸோ வெரி ஸ்பெஷல். அவங்களால உங்களை தாண்டி போக முடியாது. அப்படி தாண்டி போனாங்க அப்படின்னா அவங்க உங்களோட பர்சன் இல்லை. லெட் ஹிம் கோ. அதுதான் இங்கே விஷயம். சேஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் பைல், ஐ ஸ்டீல். இந்த பர்சன் உங்கள் எனர்ஜியை ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மேபி they did something wrong. ஓகே, ஐ ஸ்டீல்னு வருது. ஐ ஸ்டில் ஃபால் இன் லவ் வித் யூ எவ்ரி டே. தினம் உங்களை நினைக்கும் போதெல்லாம் அவங்க புதுசாக ஒரு காதல் வாழ்க்கையை வந்து அவங்க மனசுக்குள்ளே மலருது. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். திரும்ப வந்து தே ஆர் ஃபாலிங் இன் லவ் வித் யூ. ஸ்டே ஸ்ட்ராங். தைரியமாக இருங்க. பிரபஞ்சம் இது உங்களுக்கு சொல்கிற விஷயம். இந்த பர்சன் அதான் சொல்கிறாங்க, ஸ்டே ஸ்ட்ராங். அவங்க காதல் எங்கேயும் போக போகிறதில்ல, அவங்க எங்கே போகிறதில்ல. நீங்கள் எதிர்பார்க்குற இந்த மன்னிப்பு, காதல், இது ரெண்டுமே ரெப்ரசன்ட் பண்ணி பேஜ் ஆஃப் கப்ஸ் பார்த்திங்கன்னா மன்னிப்பும் தான் காதலும் தான். காதலையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க, மன்னிப்பும் கேட்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களோட இந்த வெற்றி வேணும். இந்த பிளாக்கேஜ், இந்த மேபி இந்த பர்சன் பாஸ்டில் பிளேயராக இருந்திருக்கலாம். இட்ஸ் லைக் நோ, நத்திங். இந்த பிரிவு தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்க போகுது. ஸோ இந்த பிரிவு ரொம்ப ரொம்ப அவசியம். டோன்ட் சேஸ். ஐ கான்ட் ஈவன் லுக் அட் யூ ரைட் நவ். இந்த பர்சன் கண்டிப்பாக ஏதோ பண்ணியிருக்காங்க. உங்கள் முகத்தை கூட பார்க்க முடியாது. உங்கள் கண்களில் பார்க்குற சக்தி இப்போ இவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கு இதனால தான் நான் இங்கே சொன்னேன், மன்னிப்பு கேட்க போகிறாங்க. ஸ்டே ஸ்ட்ராங். யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். நீங்கள் செய்கிறது சரி. ஏன்னா இந்த பர்சன் தப்பு பண்ணியிருக்காங்க. ரீச் அவுட். கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி திங். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவே போதும். இந்த பர்சனோட காதல் வந்து மறக்கக்கூடிய இல்லைனா கடந்து போகக்கூடிய சாதாரண காதல் இல்லை, ஆழமான காதல். ஃபார் எவர் வித் யூ சவுண்ட்ஸ் பர்ஃபெக்ட். உங்களோட கடைசி நாள் வரைக்கும் இருக்கிற அப்படின்னு நினைக்கிறது வந்து சரியான விஷயமா அவங்களுக்கு தெரியுது. பட் இதுக்கு சொதப்பினது வந்து நீங்கள் கிடையாது, அவங்களோட ஓன் கேரக்டர் தான். அதை அவங்க தான் ரீபில்ட் பண்ணணும், இல்லைனா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும், பரிகாரம் பண்ணணும். இதெல்லாம் அவங்க தான் பண்ணணும். ரைஸ் அண்ட் ஷைன். நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஸ்டார். இந்த பர்சன் வாழ்க்கையில் தான் நீங்கள் ஸ்டார் இல்லை, ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யூ ஆர் த ஸ்டார். ஸோ உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு பிரபஞ்சம் வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க. ரைஸ் அண்ட் ஷைன். இந்த ஒளி தான் அவங்கள அட்ராக்ட் பண்ணும். இன்னொரு விஷயம், இட்ஸ் லைக் டைமிங் போயிட்டு இருக்கு. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ். இந்த சிச்சுவேஷனுக்காக நீங்கள் வந்து உங்களை டிம் பண்ணிக்காதீங்க. உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஷைன் ஆகிறதுல தான் இருக்கணும். யூ ஆல்ரெடி நோ இந்த பர்சனுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இட்ஸ் எஸ்.
நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் எஸ் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்களான்னா எஸ், மன்னிப்பு கேட்க போகிறாங்களான்னா எஸ், உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பர்சன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும். ஸோ டோன்ட் வரி அட் ஆல். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.